6% மக்களை கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடியது 9.21%. நீங்க நல்லா பாருங்க, அவங்க கொண்டு வர எல்லா பிரச்சனையும் உப்புக்கு பெறாத பிரச்சனையா தான் இருக்கும். சம்பந்தமே இல்லாம இன பிரச்சனை கொண்டு வருவாங்க, மொழி பிரச்சனையை கொண்டு வருவாங்க. தம்பி, இது தமிழ்நாடு. நீங்க நினைக்கிற மாதிரி ஊப்பியோ குஜராத்தோ இல்ல. இங்க இருக்காரு எங்க தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உங்க பாஷா, உங்க மோடி வித்தெல்லாம் இங்க பலிக்கவே பலிக்காது. சென்னையில் திமுக கூட்டத்தில் பேசிய பத்மபிரியா, இந்தியாவின் பரப்பளவில் 4% மட்டுமே இருக்கும் தமிழ்நாட்டில் 10% வரியை பெறுகிறது இந்தியா. வடகர்களை வைத்து அரசியல் செய்யும் சிலர் ஆட்சிக்கு வர இனம், மதம் என்று பிரச்சனையை கொண்டு வருகிறார்கள். அவர்களின் மோடி வித்தையெல்லாம் இங்கு பலிக்கவே பலிக்காது என்று பாஜகவை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கினார். கொடுக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் முதல் இடம் எதற்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த வர தலைமுறையை இனி வரும் காலங்களில் யாரும் தொட்டு பார்க்க கூடாது அப்படின்னா அவங்களுக்கு கல்வி அப்படின்றது வந்து நிரந்தரமான சொத்தா அவங்க கையில இருக்கும் அப்படின்றது வெறும் சினிமா வசனமாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடைமுறையில ஒரு தலைவர் வந்து அமல்படுத்தியிருக்கிறார் என்றால் அவர்தான் உண்மையான தாயுமானவர். ஆம், கல்வி என்பது யாராலும் நம்மிடம் இருந்து பிடுங்க முடியாத ஒரு சொத்து என்பதால் தான் இன்னைக்கு தமிழக முதல்வர் அவர்கள் கல்விக்கான முக்கியத்துவம் கொடுத்து பட்ஜெட்லயே அதிக பண ஒதுக்கீடு அப்படின்றத வந்து அதுக்காக செய்திருக்கிறார். அதனால் தாயுமானவர் என்ற பட்டம் அவருக்கு மிக பொருத்தமான ஒன்றே. இன்று கல்வியிலும் சரி, மருத்துவத்திலும் சரி, சுகாதாரத்திலும் சரி, பெண்கள் வந்து இந்தியாவிலே அதிக அளவில் எங்க வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்ற பட்டியல் எடுத்தா அதுல தமிழகம் நம்பர் 1 இடத்துல இருக்கு. விமன் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டிலிருந்து பங்களிப்பு நாம வந்து வரி கட்டுறதுல வந்து பெண்களா நாம முன்னிடத்துல இருக்கோம். இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நம்ம கடன் வாங்கி நமக்கான பிஸ்னஸ் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை வந்து யார் அதிகமாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தமிழ்நாடு நம்பர் 1 இடத்துல இருக்கு. அதிகமான பெண் முனைவோர்களை கொண்டு வருவதற்கான முயற்சியும் நம்ம அரசு எடுத்திருக்கிறது. ஒரு முனைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையான தொழில் முனைவோர்கள், விமன் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்காங்க. இந்த பட்ஜெட்லயும் 1 லட்சம் பெண் தொழில் முனைவோர்களை முன் வருவதற்கான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. அதிகமான முதலீடுகளை ஈர்ப்பது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வரணும் அப்படின்னு செஞ்சிருக்காங்க. தமிழ்நாட்டோட மொத்த பட்ஜெட்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கிறார்கள். அதை தாண்டி நிறைய வந்து வெளியில இருந்து பணப்புழக்கத்தை கொண்டு வரதுக்கான, ஒர்க் ஃபோர்ஸ் கொண்டு வரதுக்கான, ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு தேவையான விஷயங்களை இன்பில்ட்டா வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி தொழில் முனைவோர்களை இண்டிவிஜுவலா வளர்க்கறதுக்கு முக்கியமா பெண் தொழில் முனைவோர்களுக்கு நிறைய வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இன்னையிலிருந்து இன்னொரு 10-20 வருஷம் கண்ட கனவு தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னு ஒரு அரசு அறிவிச்சிருக்கிறதுனா அது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. அரசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் அதுக்கான படிக்கலை வந்து போட்டிருக்காங்க. அதோட முதல் படிக்கல் கல்வியில விழுந்தது, 2வது ஆண்டர்பிரினர்ஷிப்ல விழுந்தது, 3வது பெண்களுக்கான முக்கியத்துவத்துல வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பட்ஜெட் அதுக்கு மற்றொரு சான்று. பல பேர் நம்மளை நோக்கி சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு என்ன ஆட்சியில் இருப்பீங்க, நிறைய கடனை வாங்கி கொடுத்துட்டு போயிடுவீங்க, அடுத்து வரவங்க தானே அதை சமாளிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தேவையில்லாத பொய்ப்புரட்டுகளை வந்து பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு முன்பிருந்த ஆட்சியர்களை விட நாம வாங்கின கடன் அப்படின்றது கடனே கிடையாது. இன்னும் சொல்ல போனா வாங்கின கடனையும் சேர்ந்து இப்ப நம்ம வந்து கட்டிட்டு இருக்கோம். அந்த வகையில 128 இருந்த கடன் புள்ளிய தமிழகத்துடைய இன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 93 புள்ளியாக குறைச்சிருக்காரு. இதுக்கு முன்பா இருந்த ஆட்சியர் வந்து 128 புள்ளியில விட்டுட்டு போன கடன் தொகையை இவரு கோவிட் காலத்துல பொறுப்பேற்றுட்டு வந்து தான் சொன்ன திட்டங்களையும் தாண்டி சொல்லாத பல திட்டங்களையும் செய்து இவர்கள் கொடுக்கும் அத்தனை நெருக்கடியை பொறுத்து கொண்டு தமிழகத்துக்கான வருவாய் இன்க்ரீஸ் பண்ணதோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னா, முன்பிருந்த ஆட்சியர்கள் விட்டு போன தவறையும் சரி செய்து தான் சொன்ன வாக்குறுதியை தாண்டி சொல்லாத வாக்குறுதிகளுக்கும் வந்து நின்று கடனுக்கு, மருத்துவத்துக்கு, கல்விக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் கட்டணமில்லா பேருந்துல ஆரம்பிச்சு காலை உணவு திட்டம் வரைக்கும் இதெல்லாம் சாத்தியமே இல்லாத திட்டம்னு சொன்னவங்கெல்லாம் இன்னைக்கு நம்ம முதல்வர் எந்த இடத்துல தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்திருக்காருன்னா 128 இருந்த கடன் புள்ளி அப்படின்றது குறைஞ்சு 93 புள்ளியா வந்திருக்கு. நம்ம முன்னாடி வந்து நிக்கிறவங்க எல்லாருமே நீங்க எதை வேணா செஞ்சிருவீங்க, இவ்வளவு கடன் வாங்கிச்சு போயிருவீங்க, நாங்க தானே கட்டணும், கடன் வாங்கி தானே செய்யறீங்க, நீங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையா கொடுக்குறீங்கன்னு நம்மளை பார்த்து கேள்வி கேட்கலாம். நம்ம ஒருத்தங்களை பார்த்து உங்க மரியாதைக்குரிய அப்பா வீட்டு காசையா நீங்க வந்து கொடுக்குறீங்க, எங்க காசை தானே கேட்கிறோம் நம்ம கேட்கலாம், நம்ம கிட்ட அதுக்கு டேட்டா இருக்கு. இப்ப நம்ம பேசுறோம் அப்படின்னா தமிழகம் கடன் இல்லாம இருக்கு, கடனை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வருது, முன்பு வாங்கியவர்களுடைய கடனும் சேர்த்து நாம கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கிட்ட புள்ளி விவரத்தோட டேட்டா இருக்கு. அது சட்டசபையில வந்து ஒபிஷியலா வெளியில விடுற அளவுக்கு நாம இருக்கோம். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாடு ஏன் இவ்வளவு முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகிறது, தமிழர்கள் ஏன் இப்படி புறக்கணிக்கப்படுகிறார்கள், தமிழ்நாட்டுக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா,
இந்தியாவுடைய மக்கள் தொகையில வெறும் 6% தான். மக்களே நல்லா கேட்டுக்கோங்க, இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகையில வெறும் 6% தான். பரப்பளவுல வெறும் 4% தான். ஒட்டுமொத்த நாட்டின் ஜிடிபிக்கு இந்த 6%ம் 4%ம் எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு நாம கொடுக்கக்கூடிய பங்களிப்பு அப்படின்றது 9.21. ஒட்டுமொத்த இந்தியாவில் இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு, இத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு, இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க. வெறும் 6% மக்களை கொண்ட தமிழ்நாடு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடியது 9.21%. கிட்டத்தட்ட 10% தமிழ்நாடு மட்டும் கொடுத்துட்டு இருக்கு. அப்ப தென்னிந்தியாவுடைய அளவு என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆக மொத்தம் உழைக்கக்கூடியவர்கள், எதிர்காலத்தை முன்னிறுத்தி முன்னேறி செல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் அதிகம் இருக்கிறார்கள். இவர்கள் பிள்ளைகளை வளர்த்து அடுத்த தலைமுறையிடம் நல்ல நிலத்தை கொடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்க. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாங்க. நீயும் என்னோட வேலைக்கு வான்னு சொல்லி இன்னைக்கு இந்தியாவுடைய ஜிடிபிக்கு பங்களிக்கக்கூடிய ஒரு இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அது இன்றைக்கு ஒரு நாளில் நடந்ததில்லை. பல காலகட்டங்களாக பல இயக்கங்கள், பல தலைவர்கள் போட்ட விதையினால் இன்னைக்கு நாம் அறுவடை செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்க ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா, இந்த பூத்து குலுங்கிட்டு இருக்க தோட்டன்றத இன்னொருத்த களவாடிட்டு போகாம, நாசம் செய்ய விடாம, அரணாக காவலராக இருந்து நம்மை பாதுகாப்பதால் மட்டும்தான் இன்றிலிருந்து 10-20 வருஷம் கொண்டு முன்னேறிய தமிழ்நாடுன்னு ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். அதற்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினாக இருப்பார் என்ற ஒற்றை வார்த்தைக்காக மட்டும்தான், ஒற்றை சிந்தனையால் மட்டும்தான். இவங்களை சும்மா விட்டாதானே இவ்வளோ யோசிக்கிறாங்க, இவங்களை சும்மா விட்டாதானே இவங்க அடுத்தடுத்து போவாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும்னா நீங்க நல்லா பாருங்க, அவங்க கொண்டு வர எல்லா பிரச்சனையும் உப்புக்கு பெறாத பிரச்சனையாக தான் இருக்கும். சம்பந்தமே இல்லாத பிரச்சனை கொண்டு வருவாங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருப்போம், ஆனால் வடக்கர்களுக்கு இங்கே பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் இன பிரச்சனை கொண்டு வருவாங்க, மொழி பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்ம எப்பயுமே பிஸியாக வச்சுட்டு ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணிட்டு இங்கே அறுவடை பண்ணிட்டு போகலான்னு நினைக்கிறாங்க. தம்பி, இது தமிழ்நாடு. நீங்க நினைக்கிற மாதிரி ஊப்பியோ குஜராத்தோ இல்லை கலவரம் பண்ணி அதில் ஆட்சி பண்ணிட்டு போகிறதுக்கு. இங்கே இருக்கார் எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். உங்க பாட்சா, உங்க மோடி வித்தெல்லாம் இங்கே பலிக்கவே பலிக்காது. இன்றைக்கு இதுவரைக்கும் இருந்த தலைவர்கள் தனியாக போராடி கொண்டிருந்தாலும் இன்றைக்கு தமிழ்நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்குன்னா, நீங்க காட்டுற மோடி மஸ்தான் வித்தையெல்லாம் நாங்கள்லாம் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்போம். ஆனா களம்னு ஒன்று வந்துட்டா அதுல உங்க கூட போராடுறதுக்கு இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் பின்னால் அவர் விட்ட விதைகள், அவர் இட்ட பிள்ளைகள், யங்ஸ்டர்ஸா பெண்களா இன்னைக்கு ஆண்களுக்கு நிகரா அவர் கூட நின்று போராடுறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஆர்மி இருக்கு. கண்டிப்பா தமிழகத்தில் என்றும் தாமரை மலரவே மலராது, அதை நாங்கள் மலரவும் விட மாட்டோம்.